யானையும் சிங்கமும். ஒரு அடர்ந்த காடில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அது பலமானதும் நிதானமானதும். அதே காட்டில் ஒரு சிங்கமும் இருந்தது. அது மிகவும் அகந்தையுடன் இருந்தது. நான் தான் காட்டின் ராஜா என்று பெருமையோடு சொல்வது அதன் பழக்கம். ஒரு நாள் யானை ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்று தண்ணீர் குடித்து கொண்டு இருந்தது. அங்கே சிங்கம் வந்தது. சிங்கம், ஓய் யானையே, இது என் பகுதி, நீ இங்கே இருந்து விலகிவிடு. யானை, அந்த தண்ணீரும் மரமும் எல்லோருக்கும் உரியது. நாமெல்லாம் இங்கே வாழ்கிறோம், பகிர்ந்து வாழலாம். சிங்கம், நான் ராஜா, என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் உன்னால் உயிர் வாழ முடியும். அது கூறி சிங்கம் யானையை தாக்க முயன்றது. ஆனால் யானை தனது தண்டு கொண்டு சிங்கத்தை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டது. சிங்கம் கீழே விழுந்தது, சற்று காயமடைந்தது. அதன் அகந்தை உடனே வாடியது. யானை, ஆட்சி என்பது பயமில்லாமல் பிறருடன் நல்லிணக்கமாக வாழ்வது. திமிர் காட்டுவது வலிமை அல்லையோ. சிங்கம் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டது. அதன் பின் முதல் நாள் முதல் காட்டில் அனைத்து உயிரினங்களும் சுமூகமாக வாழ்ந்தன.